கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? அவரோட பிரசன்னத்தை, இங்கே இருக்கிற பிரசன்னத்தை, அவருக்குள்ளார அவரோட மகிமையான அந்த பிரசன்னத்தில் நம்ம பிரவேசிப்போம். ஓ ஷக்கரபா ரபா ரீகரபூரல ரபா. ஓ வரவேற்கிறோம் ஆண்டவரே, தேவ ஆவியே உம்மை வரவேற்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. ஒவ்வொரு சேரில், ஒவ்வொரு ரோல ஆண்டவரே உங்கள் மகிமையான பிரசன்னம் காண வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களோட அக்கினி காண வேண்டும் அப்பா. இந்த காலை வேளையிலே அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், எங்களை சரண்டர் பண்ணுங்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உம்மையே ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கிறப்பா. ஹல்லேலூயா. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. ஓ ரபா ஷக்கரபா ரபா ரீகரபூரல ரபா. ஆயத்தத்தோடு நம்ம ஜெபிப்போமா? ஆயத்தத்தோடு அவரை துதிகளால் அவரை போற்றி துதிப்போம். அந்த காலை வேளையில இந்த சபையில நிரப்புவோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மையே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே, பராக்கிரமங்கள் செய்கிறவர் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசு ராஜா உம்மை ஆராதிக்கிறோம். இயேசு ராஜாவே உம்மை ஆராதிக்கிறோம். மகிமை நாதரே உம்மை ஆராதிக்கிறோம். உம்மையே போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தலையிலிருந்து கால் வரையும் ஆண்டவரே என்னை அபிஷேகிங்கள். ஓ ரபா ஷக்கரபா ரபா ரபா ரீகரபூரல ரபா. ஓ நிரப்புங்க ஆண்டவரே. அக்கினி ஆராதனையா இருக்க வேண்டும் ராஜா. ஹல்லேலூயா. அபிஷேக ஆராதனையா இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். ஆயத்தத்தோடு சொல்வோமா? என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். ஓ கண்மலையே கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே. அசைவுற விட மாட்டீர் இயேசுவே, என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா ஆமென். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே. சொல்லுகிற ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆமென். எஸ் ஜீசஸ். அசைவாடுங்க 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 இயேசுவே. நம்புவது உம்மாலே ஆகும். எக்காலத்திலும் எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே, என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே, என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசைவுற விட மாட்டீர். ஆமென். என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கிறது. எஸ் ஜீசஸ். அசைவாடுங்க. என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுவீராக ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ இன்னும் ஆழமாக நம்ம ஜெபிப்போம், ஆராதிப்போம். எஸ் ஜீசஸ். உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். சொல்வோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஓ கிருபையும் மகிமையும் ஆமென். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அழைப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அழைப்பவரே. ஆமென். அசைவுற ராஜாதி ராஜா நம்மளை அசைவிட விட மாட்டார் ஆண்டவர். எஸ் லார்ட் ஜீசஸ், we worship you. ஓ ஹல்லேலூயா. மீண்டுமாக சொல்வோமா? என்னை அசைவுற விடமா ஸ்திரப்படுத்துவார் ஆண்டவர். ஆமென். அசைவுற விட மாட்டே. ஓ என் ஆத்துமா என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு விஷயங்களிலும் அவன். ஆமென். ஹல்லேலூயா.
தேவன் நிறைவேற்றுவார். He will fulfill your promise. இந்த வருஷம் முடியறதுக்கு முன்பாக He will fulfill your promise. Oh hallelujah. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். Hallelujah. என் ஆத்துமா. Yes Lord Jesus, we worship you. Amen. Hallelujah, 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 hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? உம்மால் ஆகும் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் சாத்தியமாகும் ஆண்டவரே. என் ஆத்துமா உம்மை நோக்கி இளைப்பாறிடும். நான் நம்புவது ஒவ்வொரு காரியங்களும் நீர் நிறைவேற்றி முடிப்பீர். ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் தந்த அந்த வாக்குத்தத்தங்கள் நீர் நிறைவேற்றி முடித்தீர். அதற்காக நன்றி. வருகிற நாட்களிலும் இதுக்கும் மேலாக, இதுக்கும் உயர்வாக ஆண்டவரே நீர் செய்வீரப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. இன்று நம்ம ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ஆண்டவரே. நீரே ராஜாதி ராஜர். ஹல்லேலூயா. செய்து முடிக்கிறவர், அசாத்தியங்கள் செய்கிறவர். ஹல்லேலூயா. முடியாத காரியங்களை செய்து முடிக்கிறவர். ஆமென். இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மையே போற்றுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ we worship you, worship you, worship you, worship you. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஆழமாக, இன்னும் அதிகமாக நம்ம ஜெபித்துக் கொண்டே இருப்போம், அவரை ஆராதித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. மகிமையான ஒரு நேரம் இது. ஓ ரபா ஷக்கரபா ரபா ரபா ரிகரபுரல ரபா. கரங்களை அசைத்து மகிமையோடு அவரை துதிப்போமா? ஆமென். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போம். ஓ ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. இன்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவே. ஆமென். ஓ நன்றி இயேசுவே. Thank you Jesus. இன்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. இன்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஹோசன்னா 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 என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா 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 என்றும் ஹோசன்னா. ஓயாமல் துதிப்போமா? ஆமென். ஹல்லேலூயா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. இன்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம். சத்துருவை மீதிப்பார். ஆமென். எதிரி அடங்குவார். ஆமென். இயேசுவை ஜெயிப்பார். ஆமென். ராஜரீகம் பண்ணுவார். மீண்டுமாக சொல்வோம். ஆமென். சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவார். ஆமென். இயேசுவை ஜெயிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ராஜரீகம் பண்ணுவார். கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போம். கரங்களை தட்டி துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டி துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. பாடு ஹோசனா, பாடு ஹோசன்னா 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 என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. ஆமென். ஹல்லேலூயா. கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார். ஆமென். சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார். ஆமென். புது பலன் தருவார். மீண்டுமாக சொல்வோம். ஆமென். அறுப்பார். ஆமென். சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார். ஆமென். புது பலன் தருவார். கரங்களை அசைத்து, நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜா. பாடு ஹோசனா, பாடு ஹோசனா. உன்னதற்கே ஹோசனா, உயர்ந்தவர்க்கே ஹோசனா. ஆமென். ஹல்லேலூயா. ஓ நன்றி. பாடு ஹோசனா 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 என்றும் ஹோசனா. விண்ணப்பத்தை கேட்கிறவர். ஆமென்.
விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார். ஆமென். வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். நன்றி. விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார். ஆமென். வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். கரங்களை உயர்த்தி அவரை துதிப்போம். கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் தேவனை, ராஜ்யத்தை, அவரை நோக்கி. We worship you Jesus. Hallelujah, hallelujah. நன்றி அப்பா. ஓ ஹோசனா, பாடு ஹோசனா, 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 என்றும் ஹோசனா, ஹோசனா, ஹோசனா. பாடு ஹோசனா, 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 என்றும் ஹோசனா. பாடு ஹோசனா. ஆமென். பாடு ஹோசனா, ஹோசனா. உன்னதற்கே ஹோசனா, உயர்ந்தவர்க்கே ஹோசனா. ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே. பாடு ஹோசனா, ஹோசனா. ஓ நன்றி. கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா. ஓ விண்ணப்பத்தை கேட்கிறவர், சாபங்களை முறிக்கிறவர். ஹalleluya. வேதனையை மாற்றுகிறவர் நம்ம தேவன், கட்டுகளை அறுக்கிறவர் நம்ம தேவன். ஆமென். ஹalleluya. வாக்குத்தத்தத்தை செய்து முடிக்கிற நம்ம தேவனா இருக்கிறார். ஓ ரபா ஷகரபா ரபா ரபா ரிகரபுர லரபா. உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மேலானவர், நீர் சிறந்தவர். அவர் வார்த்தையின் மேலே நான் சாழ்ந்து ஜீவிப்பேன். ஏன்னா உண்மை உள்ளது, ஜீவனுள்ள வார்த்தைகள். ஹalleluya, ஹalleluya. நிறைவேற்றி முடிக்கிற வார்த்தைகள், புது பலன் தருகிற தேவனோட வார்த்தைகள். ஹalleluya. மறுரூபமாக்குற அந்த வார்த்தைகள். ஓ ரபா ஷகரபா ரபா ரபா ரிகரபுர லரபா. நன்றி ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா நிசியே, உம்மையே ஆராதிக்கிறோம். ஹalleluya. Oh, you give us victory this morning. இந்த காலை வேளையிலே ஹalleluya நமக்கு ஜெயம் தருகிற தேவனா இருக்கிறீரப்பா. ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. ஓ நன்றி, நன்றி, நன்றி. கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். ஓ நன்றி. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்து ஜீவிப்பேன். ஆமென். ஹalleluya. கவலை ஒன்றுமில்லை. நன்றி இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாயிரே, யெகோவாயிரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். ஒன்று கூடி. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்படாமே. எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுதாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 ஆமென் அஞ்சிட மாட்டேன். யெகோவாயிரே என்ற தேவன். Yes Lord Jesus. Oh we worship you. Hallelujah. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பார். ஓ நன்றி இயேசுவே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தரும். நெருக்கத்திலே கர்த்தரையை நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து இந்த வருடத்தில் ஆமென்
நெருக்கத்திலே கர்த்தரையை நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் நசுக்கப்படுவது. நன்றி ஆண்டவரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் நசுக்கப்படுவது. யெகோவாயிரே, யெகோவாயிரே எந்த தேவன் என்னால் எஸ் ஜீசஸ் யாவையும் சந்திப்பார். ஓ நன்றி. சுகம் தருகிறவர். ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி. யெகோவாயிரே எந்த தேவன் தேவர்கள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம். அவர் வார்த்தையின் மேலே, அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். ஒரு சந்தோஷத்தோடு அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாயிரே, ஓ நன்றி இயேசுவே, உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. தேவைகளை சந்திக்கிறவர். ஓ ரபா பாபா பா ஷிகர புரல ரபா. நன்றி ஆண்டவரே. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். யெகோவாயிரே, யெகோவாயிரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. சுகம் தருகிறவர்க்கே ஆராதனை. தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர்க்கே ஆராதனை. அவர் வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் மாத்திரம் போதும். உருவாக்குற தேவனா இருக்கிறார். ஆமென். மறுரூபமாக்குற தேவனா இருக்கிறார். புதிய வழிகளை தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறி போகிறது. நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உம்மையே போற்றுகிறோம். ஓ நன்றி நன்றி நன்றி. ஓ ரபா ஷக்கர பரபர பரி கரபுரல ரபா. இந்த ஜீவன் தந்தீர், உமக்கே ஆராதிக்க. ஓ இந்த நாவை கொடுத்தீர், உம்மையே ஆராதிக்க, உம்மையே போற்றி துதிக்க. ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க, எங்களை நிரப்புங்க ராஜா இந்த நேரத்தில். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபா ஷக்கர பரபர ரி கரபுரல ரபா. ஆராதனைக்குரியவருக்கு ஆராதனை செலுத்துவோமா? கரங்களை உயர்த்தி ஓ தேவனே எங்களை நிரப்புங்க. My life is yours. Hallelujah. என் ஜீவன் உம்மையதான் ஆண்டவரே. என் யோசனைகள் உமது. Hallelujah. என் வாழ்க்கையில இருக்கிற எல்லாமே உமது ஆண்டவரே. அர்ப்பணிப்போம் அர்ப்பணிப்போம். தேவனுக்கு சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம சொல்லுவோமா? ஓ இந்த ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, என்னாலும் உம்மை ஆராதிப்பேன். ஓ நிரந்தரமானவரே உம்மை ஆராதிக்கிறோம். உன்னதமானவரே உமக்கு ஆராதனை. மாட்சிமை நிறைந்தவரே உமக்கு ஆராதனை. எங்கள் விசாலமான தேவனே உமக்கே ஆராதனை. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்வோம். ஆராதனை 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 ஆராதனை. ஓ நித்தியமானவர். Yes Lord Jesus. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ நித்தியமானவர். நீரே நிரந்தரமானவர். நீரே கனத்துக்கு பாத்திரர். நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர். நீரே கனத்துக்கு பாத்திரர். நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் கிருபை தந்தீரே. கிருபை தந்தீர் உம்மை ஆராதி. பலனை தந்தீரே ஆண்டவரே.
தந்தீர் உமையாராதி ஊழியம் தந்தீர் ஊழியம் தந்தீர் உமையாராதிக்க உமை என்னாலும் ஆராதிப்பேன். ஓ என்னாலும் ஆராதிக்கிறோம், என்னாலும் ஆராதிப்பேன். ஓ ஆராதனை இயேசுவே. Oh yes Lord Jesus, ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஓ நித்தியமானவரே ஆராதனை ஆராதனை. ஓ நித்தியமானவர்க்கே ஆராதனை. ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி, நீரே நிரந்தரமான, உம் வாக்குத்தத்தங்கள் நிரந்தரமானது. ஓ கணத்துக்கு பாத்திரரே. Yes Lord, yes Lord, yes Lord Jesus, hallelujah. ஓ ரபா பாபா ஷிகர பர 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 லரபா. உயர்த்துகிறோம் 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 அபிஷேகநாதரே. Yes Lord, amen, hallelujah, amen. ராஜா வரங்கள் தந்தீர் வரங்கள் தந்தீர் உமையார மேன்மை தந்தீர். Yes Lord. Oh ஞானம் தந்தீர் உமையாராதிக்க உமை என்னாலும் ஆராதிப்பேன். என்னாலும் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிப்பேன். ஓ ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை ஆண்டவரே. ஓ ஆழமாக இன்னும் அதிகமாக ஆராதனை. Yes Jesus. ஓ நித்தியமானவருக்கு ஆராதனை ஆராதனை. Hallelujah hallelujah. ஓ நன்றி நன்றி. நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே கனத்துக்கு பாத்திரரே மகிமையுடையவர்க்கே. ஹalleluya. ஓ ரபா பாபா ஷகர பர 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 லரபா பாபா. ஓ நித்தியமானவர்க்கே ஆராதனை, மகத்துவம் உள்ளவர்க்கே ஆராதனை, மகிமை நிறைந்தவர்க்கே ஆராதனை. ஹalleluya. கிருபை தந்தீர், வரங்கள் தந்தீர், உம் வார்த்தை எனக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. அபிஷேகத்தால் வழி நடத்துகிறீர். ஓ ஆராதனை 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 ஆராதனை. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவர்க்கே ஆராதனை. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஓ ரபா ஷகர பர 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 ரிகர பர 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 ரிகர புரல ரபா. ஹalleluya 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 ஹalleluya. ஓ நன்றி 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 இயேசுவே. ஓ ரபா ஷகர பர பர ரிகர புரல ரபா. ஓ நன்றி ஓ நன்றி ஓ நன்றி அப்பா. ஹalleluya. ஓ நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்வோமா, நீர் பெரியவர். ஓ நீர் போதுமானவர் ஆண்டவரே. வார்த்தைகள் போதாதப்பா, நீர் போதுமானவர். ஆமென் ஹalleluya. your presence is more than enough. உங்க பிரசன்னம் எனக்கு அதிகமாக Lord. ஹalleluya. எனக்கு போதும் ஆண்டவரே, அதிலேயே எனக்கு போதும் அப்பா. ஹalleluya. ஓ நன்றி. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் செய்பவர் நீதானே செய்யா. சொல்லுவோமா முழு இதயத்தோடு. ஆமென். ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர்க்கே ஆராதனை, நீதானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நம்மை காண செய்யுமே. அற்புதத்தை காண உதவி செய்யுங்க. Yes Lord Jesus. Hallelujah. ஓ கரங்களுக்கு சொல்லுவோமா. Hallelujah Hallelujah. ஊற்றுங்க ஆண்டவரே, தேவ ஆவியை ஊற்றுங்க, அக்கினியை ஊற்றுங்க. ஓ ஜீசஸ், இன்னும் அதிகமாக அதிகமாக இயேசுவே.
ஓ ரபா பாபா பா ஷிகர பரபரல ரபா ஓ ரி பாபா பாபா பா ஷிகர புரல ரபா. ஓ நன்றி 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 ஆண்டவரே, ஓ நன்றி. தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீதானே செய்யா. தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீதானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, செய்வீராக ஓ அதிகமாக. ஆமென் இயேசுவே, ஒரு அற்புதம் நம்மில் காண செய்யுமே. அசைவாடுங்க இயேசுவே. ஓ எஸ் ஜீசஸ். ஹalleluya 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 ஹalleluya. ஓ நன்றி நன்றி நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி அதிகமாக. எஸ் லார்ட் எஸ் லார்ட். ஓ நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அசைவாடுங்க இயேசுவே. ஓ எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட். தொடுவீராக, மறுரூபமாக்குங்க, நிரப்புங்க ஆண்டவரே. ஓ ரபா ஷக்கர பர 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 ரபா. ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிப்போம். ஓ ரபா ஷர பர 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 ரபா. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் இயேசுவே, ஆமென் இயேசுவே. எஸ் லார்ட் ஜீசஸ். இந்த நாளில் செய்வீராக, செய்க செய்க. ஓ ரபா பாபா பாபா ஷக்கர பர 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 ரபா. ஓ நன்றி 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 நன்றி. உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. ஓ ஹalleluya 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 ஹalleluya. ஓ நன்றி 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 ராஜா, நன்றி ஆண்டவரே. உம்மையே உயர்த்துகிறோம் 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 ராஜா. ஓ நன்மைகளை செய்வீராக, ஓ அசைவாடுவீராக இயேசுவே. நன்றி அப்பா, உம் அசைவாடுதலுக்காக நன்றி. என் மத்தியில் அசைவாடுகிறீர், நன்றி இயேசுவே. உயர்த்துகிறோம், நன்றிகள் செலுத்துவோமா, நன்றிகள் செலுத்துவோமா. அதிகமாக இன்னும் மேலாக தேவன் செய்கிற நன்மைகளுக்காக, தேவன் செய்த அதிசயங்களுக்காக. ஓ எல் ஷடாய்க்கே ஆராதனை, எரிகோ கோட்டைக்கே ஆராதனை. ஹalleluya. என் துருகமே உமக்கே ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓ thank you Jesus. தகப்பனே, இந்த காலை வேளையில இந்த ஆராதனை உமக்காக அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுகிறீர், என்னோட பேசுகிறீர். நன்றி 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 இயேசுவே. உம் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறீர், அதுக்காக நன்றி ஆண்டவர். உம் வார்த்தை உண்மை உள்ளது, நீர் ஜீவனுள்ள தேவன். ஓ தேங்க்யூ. எவ்ரி மோமெண்ட் ஆஃப் மை லைஃப், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் அது நீங்க எங்களுக்கு காட்டுகிறீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. உம்மையே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கனமும் எல்லா புகழும் அசாத்தியங்கள் செய்பவர்க்கே. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya. உட்காரத்துக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு ஹேண்ட்ஷேக்கை கொடுத்து வெல்கம் டு ஃப்ரீடம் லைஃப் சென்டர். ஒருத்தர் நல்லா மீட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்குறேன். ஃபர்ஸ்ட் சண்டே தான் பார்க்க முடியுது, மற்ற நாளில் காணாம போயிடுறீங்க. ஆமென். சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நம்மளுக்கு உண்டு. நம்மளுக்கு மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் எல்லா காலை வேலையிலையும் தியானம் உண்டு. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் நம்ம தியானித்து வருகிறோம். காலை 5 மணிலேருந்து 5:45 வரைக்கும் நம்மளுக்கு ஜூம் மீட்டிங்கில் இந்த மீட்டிங் உண்டு. வருகிற ஃப்ரைடே மீண்டுமாக நம்மளுக்கு உபவாச கூட்டம் உண்டு. தேசத்துக்காக பரிந்து பேசுகிற ஒரு நேரம். ஆமென் ஹalleluya. அநேகர் பேர் வந்து கலந்து கொள்ளுங்கள் தேவனுக்காக. ஈவன் இஃப் யூ ஜஸ்ட் அட்டெண்ட் த மீட்டிங், அதையும் தேவன் பார்க்கிறார். ஆமென் ஹalleluya. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஒன்று கூடி ஜெபிப்போம். ஆமென். 7லேருந்து 8 வரைக்கும் நம்மளுக்கு அது உண்டு. ஒன்று சேர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஆமென். முக்கியமான ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டு, வருகிற வாரத்திலேருந்து அடுத்த வாரத்திலேருந்து நம்ம கேரல்ஸ்
ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம வருகிறோம். நீங்கள் இன்வைட் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் 2 மணி வந்து கதவு தட்டுவோம். ஓகே, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு விசிட், வி வாண்ட் டு விசிட் எவ்ரிபடி இன் த சர்ச். ஆமென். ஸோ நல்ல குக்கீஸ், நல்ல கேக்ஸு, சில வீட்டில் நல்லா கட்லெட்லாம் பண்ணி வைப்பீங்க. எல்லாம் ரெடி வைங்க. நம்ம கூட்டமாக வந்து தேவனுக்கு மகிமையான நல்ல ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஏரியாவாக நம்ம பிரித்து வைத்திருக்கிறோம். நாங்கள் கூடி சீக்கிரமாக அதை நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டில் போடுகிறோம், எந்தெந்த ஏரியாவில் வி வில் ஸ்டார்ட். யாருக்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணணுமோ என்னை வந்து பாருங்கள். யூ கேன் கம் அண்ட் ஜாயின் அஸ். நல்ல பாட்டு பாடி ஆராதித்து தேவனை மகிமை செலுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளில் புதிதாக யாராவது வந்திருக்கீங்களா? Is there anyone visiting for the first time Freedom Life Center? ஓகே, எல்லாரும் அறிந்த முகங்கள். தேங்க் காட் ஃபார் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். கப்பல் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட். ஒன்று வந்து வருகிற 2வது சனிக்கிழமை நமக்கு ஈவினிங் ஒரு கப்புள்ஸ் மீட்டிங் முடிக்கிறதுக்கு முன்னாடியாச்சும் இந்த வருஷத்தில் எப்படியாவது நடத்திடுவோம். ஓகேவா? ஆனால் வராமல் போனீங்க, வாங்க நம்ம கற்றுக்கொள்வோம். வருகிற ஆண்டுக்கு ஒரு புதிய திட்டங்களை போட்டு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஓகே, செகண்ட் சாட்டர்டே ஈவினிங்கு எத்தனை மணிக்கு வைக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள்? 6:30. ஓகேவா? 7 7 ஓகே, 6:30லேருந்து 8:30 வைக்கலாமா? 2 மணி நேரம். ஓகேவா? அது ஓகே. 6:30. ஏன்னா இங்கே அரேஞ்ச் வேறு பண்ணணும். 6:30 பண்ணிக்கிடுவோம். ஓகே, தட்ஸ் குட். அதோடு கூட இங்கே பிரதர் பாஸ்டர் பெரியன்னு சொன்னார், எல்லாருக்கும் ஒரு என்வலப் கையில் கொடுத்து அனுப்புங்க பாஸ்டர், போக வெறும் கையை அனுப்பாதீங்கன்னு. இட்ஸ் அபவுட் அ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். காட் கேவ் இஸ் ஒன்லி சன், நவ் வி கிவ் டு ஷேர் இஸ் லவ். ஆமென். ஒரே பேரான குமாரன் நமக்கு தந்தார். இன்றைக்கி அந்த அன்பை நம்ம மற்றவர்களோடு கூட ஷேர் பண்ணுவோம். இது வந்து சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கு போகும், ஜல்விகா மற்றும் சரைக்காலைக்கா. ஓகே, லெட்ஸ் செலிப்ரேட் வித் தி சில்ட்ரன். ஓகேவா? ஸோ நல்ல பெரிய என்வெல்லாம் படிச்சிருக்கிறோம். உங்களுடைய இருதயங்களை அறிந்தபடினாலே. ஓகே, காட் பிளஸ் யூ. தட்ஸ் கிரேட். சிஸ்டர் ஜாய்ஸுடைய பர்த்டே, உங்கள் பர்த்டே. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. காட் பிளஸ் யூ. தட்ஸ் அமேசிங். 5ஆம் தேதி அவங்க செலிப்ரேட். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிடுவோம். இந்த வருடம் நீங்கள் விருப்பப்பட்டாலும் சரி, விருப்பப்படாவிட்டாலும் சரி, நடுராத்திரியில் வந்து கதவை தட்டுறதா முடிவு எடுத்திருக்கிறோம். ஓகேவா? எப்போதுமே நாங்கள் யாரெல்லாம் பேர் கொடுக்குறீங்களோ அங்கே வாங்க அப்படின்னு சொன்னாக்கா யாரும் பேர் கொடுக்குறதில்ல. பரவாயில்ல, நீங்கள் பேரே கொடுக்க வேணாம், நாங்களே வந்து கதவை தட்டி திறக்கிற வரையிலும் விடாமல் நின்று வெளில பாடிட்டு உங்களை ஆசீர்வதிச்சு தான் போதான் முடிவு எடுத்திருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேட் சொல்லிடுவோம், எந்த நாளில் உங்கள் ஏரியா வரப்போகிறோன்னு. தயவுசெய்து கொஞ்சம் சகிச்சுக்குங்க. சில வேளை லேட் ஆகிடும். ஏன்னா எல்லா இடத்துலையும் கரெக்டாக டைம் மெயின்டைன் பண்ண முடியுதுல்ல. ஒரு நாள் தானே வருஷத்துக்கு, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவீங்க. பட் வி வில் கம் அண்ட் நாக் அட் யுவர் டோர் வித் கிறிஸ்மஸ் கேரல். ஓகேவா? கேரளில் ஜாயின் பண்ணணும் பாஸ்டர், நானும் வந்து பாடுவேன் அப்படின்றவங்கெல்லாம் பாஸ்டர் ஜேசனை பார்த்து உங்களுடைய பெயர்களை கொடுத்துருங்க, ப்ராக்டிஸ் பண்ணலாம். நல்ல ஒரு தெரிவித்து எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு வரும். நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையில் சகோதரி ஜாய்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வருடத்தில் கர்த்தர் எல்லா நன்மைகளையும் செய்தீர். அதே போல் புதிய ஆண்டில் கர்த்தர் உடைய பிள்ளைக்கு தேவையான பலத்தையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அனுகூலத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலாக நன்மைகளையும் வாய்க்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம டிசம்பர் ஆயிடுச்சு.
11 மாதங்கள் ஆண்டவர் நமக்கு எப்போதுமே உண்மை உள்ளவராக இருந்தது போல் இந்த மாதங்களும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். ஆமென். ஸோ இந்த மாதம் விசேஷமாய் அவருக்கு நன்றி செலுத்துகிற மாதம், அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு மாதம். அல்லேலூயா. லெட் us give our best to the Lord for his glory. Amen. ஸோ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுடைய மெசேஜ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த கிறிஸ்மஸ் சீரீஸில் ஃபஸ்ட்டு சர்மனுடைய தலைப்பு Why God sent only his son. ஆமாம், கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். ஏன் அவரை மாத்திரம் அனுப்பணும்? Why not others? Is there anybody else there? அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது அநேக ஆசீர்வாதங்கள், அநேக காரியங்கள் இருக்குது. எதுக்காக தன்னுடைய மகனை தான் அவர் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அநேக காரணங்கள் இருக்குது. அதில் இன்றைக்கு ஒரு காரணத்தை குறித்து நம்ம தியானிப்போம். இந்த சீரீஸ் இருக்கிறதுனால நம்ம எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ இந்த மாதத்தில் தொடர்ந்து நம்ம இதை பண்ணுவோம். முன்னும் டைம் நமக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னா காலை டிவோஷனில் கூட கொஞ்சம் மாற்றிக்கிடலாம். பிகாஸ் இட்ஸ் a very very important thing to understand why God sent only his son. அப்போ நான் உட்காந்து யோசிக்கும்போது நான் யோசித்தேன், ஆண்டவர் நிறைய வேளையில் பழைய ஏற்பாட்டிலெல்லாம் பார்க்கும்போது தூதர்களை வைத்து விடுதலை கொடுத்துருக்கிறாரு. அவங்களுடைய வல்லமை உள்ள காரியங்களை, பராக்கிரம காரியங்களை, அநேக 1000 பேருக்கு எதிராக தன்னுடைய தூதர்களை அனுப்பி கர்த்தர் ஜனங்களை மீட்டெடுத்திருக்கிறார், ஜனங்களை விடுதலையாக்கி இருக்கிறார், ஜனங்களை வழி நடத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் போக சொன்னால் அவரே மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் கூட வழி நடத்தியிருக்கிறார். தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி அவரே கூட வழி நடத்தி இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது நான் யோசித்தேன், ஒருவேளை ஓகே நல்ல தூதர்கள் இருக்கிறாங்க, அதுலேயும் ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற காப்ரியேல் அமைச்சிருக்கலாம், இல்லைன்னா மிகாவேலை அமைச்சிருக்கலாமே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதற்கான பதில் நமக்கு எபிரேயர் புஸ்தகத்தில் அழகாக எழுதியிருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லினா வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, தூதர்களை கர்த்தர் அவருக்கு கீழாகவே உபயோகப்படுத்தி இருக்கிறார். அதாவது தூதர்கள் are created lower than us. நமக்கும் கீழாக கர்த்தர் அவர்களை சிருஷ்டித்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால் ஒரு நாளிலே நாம் அவர்களை என்ன செய்ய போகிறோமாம்? நியாயம் தீர்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது அவர்களை அனுப்புவது நல்லா இருக்காது. ஆமேன். ஏன்னா அவர் சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிற பிதாவானவர் ஒருவேளை யோசிச்சிருப்பார், இவரை அனுப்பலாமா அப்படின்னு. மிகாவேலையோ காப்ரியேலோ எப்போதும் அனுப்புவது போல. ஆனால் நான் அவர்களை எப்படி உருவாக்கி இருக்கிறேன்? little lower than the son of God. தேவகுமாரனை விட கீழாக படுத்தப்பட்டவங்க. அது மாத்திரமல்ல, ஒரு நாளிலே நாம் அவர்களை என்ன செய்யப்படுகிறோம்? நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். அப்படியே நியாயம் தீர்ப்போம் என்று சொல்லும்போது தூதர்களை காட்டிலும் கர்த்தர் நம்ம எப்படி வைத்திருக்கிறாரு? மேலாக வைத்திருக்கிறார். அப்படி இருக்கிற சூழ்நிலை இவர்கள் மூலியமாய் நமக்கு ரட்சிப்பு வருவது ஏற்றதாக ஒரு வேலை இருக்காது என்று சொல்லி, அதோடு கூட ஆண்டவர் சொல்கிறாரு, அதே அதிகாரத்தில் கீழே வந்தீங்கன்னா, நான் என்றைக்காவது சொல்லியிருக்கிறேன்னா நீ தூதர்களை பார்த்து என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு, வாசிங்க அந்த வசனத்தை, அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனம் நினைக்கிறேன். 13 வாசிங்க சிஸ்டர். பாருங்க, நல்ல கவனிங்க. என்னைக்காச்சும் நான் தூதர்களை பார்த்து சொல்லியிருக்கிறேன்னா என்னன்ட்டு, நீ என்னுடைய சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காருன்னு என்னைக்காச்சும் சொல்லியிருக்கேன்னா யாருக்கு நான் சொல்லியிருக்கிறேன்? என்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். என்னன்ட்டு, என்னுடைய வலது பாரிசத்தில் நீ உட்கார வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே
அவர் உன்னதமான ஒரு இடத்துக்குள்ள ஆண்டவர் அவரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர்ல தான் சொல்லுது, he has ascended to the heavens. That means he was descended to the lower regions of the earth அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அவர் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் கீழான தாழ்வான இடங்களுக்கு இறங்கி இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் அல்லவா? ஆமேன். ஒருத்தர் கீழே இருக்கிறவங்கள தான் என்ன செய்ய முடியும்? மேலே உயர்த்த முடியும். அதனால ஆண்டவர் நமக்காக கீழே இறங்கிடபடினால அவரை மேலே உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமேன். ஓகே, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவர் பிதாவின் வலது பாரசத்திலே அவரை உட்கார செய்திருக்கிறார். அந்த அதிகாரம் யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. ஓகே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நம்ம இப்போ தியானிப்போம். த பிரைம், அதாவது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு முக்கியமான ஒரு காரணம், மகனையே அனுப்ப வேண்டும் என்று பிதா தீர்மானித்ததுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மை படைக்கும் போது அவருடைய சாயலாக, மகிமையின் சாயலாக நம்மை உருவாக்கினாராம். அல்லேலூயா. எப்படி உருவாக்கி இருக்கிறாரு? மகிமையின் சாயலாக கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆமேன். ரோமர் 3:23 நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இல்லை 3:23 வாசிங்க. Because of our sin, ஆமேன். எதை இழந்திருக்கிறோங்க? ஃபர்ஸ்ட் மகிமையற்று, அது வாசிங்க. ஆமேன். ஸோ எதை இழந்திருக்கிறோம்? முதல்ல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இழந்து போனதை தேடவும் ஆண்டவர் கீழே வந்திருக்கிறாரு. ரெண்டாவது ரட்சிக்கவும். அப்போ இழந்து போனதை தேடவும் ஆண்டவர் வந்திருக்கிறார்னா நம்ம எதை இழந்திருக்கிறோம்? அவர் ஒன்றும் இழக்கல. நம்ம இழந்தது என்ன? முதல்ல தேவ மகிமையை இழந்து காணப்படுறோம். அல்லேலூயா. அப்போ இந்த தேவ மகிமையை இழந்த நமக்கு ஆண்டவர் அந்த மகிமையை திருப்பி கொடுக்கணும். அல்லேலூயா. யார் அந்த மகிமையை நமக்கு என்ன செய்ய வேணும்? நம்ம இழந்துட்டோம், எப்படியோ பாவம் செய்து அந்த மகிமையை நம்ம இழந்து போயிட்டோம். இப்போ நமக்கு அந்த மகிமை கொடுக்க வேணும். அந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமையாக இருந்துச்சு? சீனாய் மலையில் இறங்கும்போது ஆண்டவர் யாரும் கிட்ட வராதிங்க. அல்லேலூயா. அன்அப்ரோச்சபிள் லைட் அண்ட் த க்ளோரி. யாராலுமே எளிதாக அந்த இடத்துக்கு போயிட முடியாது. அந்த மகிமை அந்த மலை முழுவதுமாக இறங்கின போது யாரும் அங்கே கிட்டையே என்ன செய்ய முடியல? போக முடியல. சாலமோன் ஆலயத்திலே தேவனுடைய ஷகைனா மகிமை இறங்கும் போது என்ன நடந்துச்சு? அங்கு யாரும் ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு எல்லாரும் விழுந்து போனார்கள் என்று சொல்லி. அப்போ ஆலயத்தில் அந்த மகிமை வரும்போது கூட யாரும் நிற்க முடியல. ஏன்னா நம்ம அந்த மகிமையை இழந்துட்டோம். அந்த மகிமையை இழந்தபடினால, ஆண்டவர் கொடுத்த அந்த பூரண ஆசீர்வாதத்தை இழந்தபடினால நமக்கு சீனாய் மலையில் அவர் இறங்கின போது கூட கிட்ட போக முடியல. ஆலயத்தில் அவருங்க இறங்கும் போது கூட அவருக்கு ஊழியம் செய்ய முடியல. பிலிப்பிய தேசத்திலிருந்து ஆர்க் ஆஃப் த கவனன் உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு வராங்க. அதை சுமந்து வருகிற மாடு, அந்த கார்ட் தடம் புரளும் போது ஊசியா என்ன செய்கிறாரு? தன்னுடைய கரையத்தை நீட்டி அதை பாதுகாக்கிறாரு. உடனடியாக அந்த மகிமை அவனை என்ன செய்தது? கொன்று போயிட்டு விட்டது. இப்படிப்பட்ட ஒரு மகிமை உள்ள தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த மகிமை யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகிமை கொடுக்கப்பட்டிருந்தது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கே தெரியாது அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தார்கள் என்று. ஏன்னா அவர்களை மகிமை மூடிக்கொண்டிருந்தது. அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அவருடைய சாயலையும் அவருடைய மகிமையும் தரித்து கொண்ட ஜனங்களாக கர்த்தர் நம்மை உருவாக்கினார். அல்லேலூயா. அதைத்தான் பவுல் சொல்றாரு, நம்ம பாவம் செய்து என்ன செய்துட்டோம்? அந்த மகிமையை நாம் இழந்து போய்விட்டோம்.
அப்போ தேவனுடைய மகிமை திருப்பியும் கொண்டு வரணும். யாரால முடியும்? அந்த மகிமை யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்தா, அவர் உண்டாக்குன பிரதான தூதர்களுக்கு கூட அவருடைய மகிமை கிடையாது. ஒருவேளை ஓரளவுக்கு மகிமை இருந்திருக்கலாம் பிசாசை குறித்து சொல்லும்போது. ஆனால் அழகும் சௌந்தரியம் உள்ளவனாக ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவன். ஆனாலும் அவருடைய மகிமைக்கு ஒப்பானவன் அல்ல. அல்லேலூயா. ஆனாலும் தேவனுடைய மகிமைக்கு ஒப்பானவன் அல்ல. ஒருவேளை ஆண்டவர் தன்னை முகத்தை கண்ணாடியில் பார்த்திருந்து மற்ற தூதர்களை பார்த்திருப்பான்னா, இந்த மகிமைக்கு இந்த மகிமை ஒப்பானது அல்ல. அவர்கள் சிறந்தவர்கள் தான், விசேஷித்தவர்கள் தான், வல்லமுள்ளவர்கள் தானா. ஆனாலும் தேவனுடைய மகிமையை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த மகிமை இல்லை. அப்போ திருப்பியும் ஆண்டவர் அந்த மகிமையை கொண்டு வர முடியணும். செய்கிறாருன்னா எபிரேயர் 1:3 வாசிக்கும் போது, வாசிங்க. ஆமென். தன்னுடைய மகிமையின் பிரகாசம் அங்கே பார்க்கும்போது தன்னுடைய முகத்தை போலவே, தன்னுடைய பிரகாசத்தை போலவே இன்னொரு முகம் இருக்குது. யாருன்னா தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவினுடைய முகம். அல்லேலூயா. மீண்டுமாய் அந்த மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய மகிமை பெற்ற ஒரே குமாரன் யார் தான்? இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவர் கொடுத்த மகிமையை நமக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதே மகிமை உள்ள ஒரு தேவன் கீழே இறங்கி தான் ஆக வேணும். ஆமென். முதல் காரியம் என்ன, நம்ம தியானிக்கும் போது தான் தெரியுது எவ்வளோ பெரிய, அல்லேலூயா, எவ்வளோ பெரிய திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை போடுங்க. 1:3. ஆமீன். அவருடைய தன்மையின் சுரூபமா, அதாவது ஆங்கிலம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காட்ஸ் க்ளோரி. அல்லேலூயா. தேவனுடைய மகிமையும் இயேசுவுடைய மகிமையும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவு கூட வித்தியாசம் அல்ல. பிதாவுடைய மகிமையை பூரணமாய் வைத்திருக்கிற ஒரு தேவன் அவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால தான் அவர் அனுப்புனார். அல்லேலூயா. நம்ம இழந்து போன மகிமை, தேவன் கொடுத்த மகிமை நாம் இழந்து போயிருக்கிறோம். அந்த மகிமை திருப்பியும் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதே மகிமை உள்ள தேவன் கீழே இறங்கி ஆகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் அந்த 10 காசு உள்ள ஒரு பெண் வந்து ஒன்று தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கோம். இட் இஸ் நாட் ஒரு காயின் அல்ல, அது அவங்களுடைய திருமண அந்தஸ்தை குறிக்கிற ஒரு காரியம். அது அந்த 10 காயின்ஸ் இருந்தே ஆக வேணும் அந்த மாலையில், அந்த வழக்கத்தின்படி. அது ஒன்று தொலைந்தாலும் அதனுடைய உறவுகளை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக கருதப்படும். அதனால் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு, நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு காயின் கிடைச்சா லாபம்ன்ற மாதிரி தேடலை. அது இல்லாமல் அந்த வீட்டை விட்டு வெளியில் போக இயலாது. அது இல்லாமல் வீட்டு போக முடியாது. ஏன்னா அந்த காயினுடைய மதிப்பு, அந்த காயினுடைய வேல்யூ மிக மிக முக்கியமாக இருக்கிறதுனால வீட்டை என்ன செய்கிறாங்க, காலி பண்ணிட்டு எல்லாத்தையும் கூட்டி தொடச்சி எடுத்து சந்தோஷப்படுறாங்க அந்த ஒன்று கண்டுபிடிச்சதும். ஏன்னா the restored back the relationship, the value. ஆமென். அது மீட்பை கொண்டு வருகிறது. உலகத்துக்கு வந்து, can we change the mic? இந்த உலகத்துக்கு வந்து எப்படியாவது இழந்து போனதை தேடவும். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் ஆண்டவருடைய ஒவ்வொரு காயின் எங்கேயோ காணாமல் போயிட்டோம். இதான் எங்கேயோ என்ன செய்யிட்டோம், விட்டுருங்க. நம்மெல்லாம் ஒரு காயின் ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய மதிப்பை, ஆண்டவருடைய வேல்யூவை பெற்ற ஒவ்வொரு காயின் என்ன செய்யுது, எங்கேயோ போயிட்டு குமாரனாகிய இயேசு வராரு அந்த மகிமையை திருப்பியும் தரித்து கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் அதில் மகிமைப்பட விரும்புகிறார். ஆகவே தான் யோவான் சொல்லும்போது எப்படி சொல்கிறார் தெரியுமா? 1 அதிகாரம் 14 வாசிக்கும் போது, வாசிங்க.
சத்தமாக வாசிங்க, தெரிஞ்ச வசனங்கள் தான். ஆமென். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து நம் மத்தியிலே வாசம் செய்தார் என்று சொல்லி, டுவெல்ட் அப்படிங்கிறது எந்த மொழி, கிரேக்க மொழியிலேருந்து பார்க்கும்போது பிச்ட் டென்ட் அப்படின்னா, அந்த நாளில் சொல்கிறார்ல, ஆசாரிப்பு கூடாரத்தை ஒன்று கட்ட வேணும், அதை கட்டி முடித்த பிறகு நான் உங்கள் மத்தியிலே வாசம் செய்வேன் என்று சொன்ன அதே வார்த்தை இங்கே என்ன செய்கிறது, வார்த்தை மாம்சமாகி நம்ம மத்தியிலே வாசம் செய்யும்போது நம்ம எதை பார்க்குறோம்? அவருடைய மகிமையை காண்கிறோம். யாருடைய மகிமை? இயேசுவின் மகிமை அல்ல, பிதாவுடைய மகிமையை இயேசுவிலே காண்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? இயேசு வந்து எதுக்காக வந்தாருன்னா, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இந்த இடத்துல உலகத்தில் வந்து நாம் ஒரு காலத்தில் கிட்டையே போக முடியாத அந்த மகிமையில் இப்போ நம்ம மத்தியிலேயே அது வாசம் செய்யுது. ஹல்லேலூயா. அந்த மகிமை எங்கே இறங்கி வந்திருக்குது? நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொன்னால், பவுல் அழகாக சொல்கிறாரு. 8ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது 29, 30 வசனங்க. 30 வாசிங்க, சீக்கிரமாக வாசிக்கணும். ரொம்ப கொஞ்சம் டைம் தான் தராங்க. பாருங்க, எவர்களை முன் குறித்தாரோ. ஓகே, அங்கே நிப்பாட்டிடுவோம். எவர்களை, இப்போ நாம் எல்லாமே முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் முன்குறித்து வைத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. அவருடைய நாலேஜ், அவருடைய நாலேஜ் படி ஆண்டவர் உன்னையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாத முன்னையே நம்மை பேர் சொல்லி அழைத்தவர். யோவான் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. முதல்ல தன்னுடைய மகிமை வெளிப்படுத்த ஆண்டவர் என்ன செய்தாராம்? உன்னையும் என்னையும் முன்குறித்து வைத்திருக்கிறார். அதன் பிறகு என்ன வாசிங்க அடுத்த வசனம். அதிலேயே எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை என்ன செய்திருக்கிறாரு? அழைத்திருக்கிறாரு. ஆமேன். நிறைய வேலையில் நம்ம கேள்வியும் தப்பும் பதிலும் தப்பு. எப்படி கேட்குறோம்? எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட? தப்பான கேள்வி. எப்போ இயேசு உன்னை ஏற்றுக்கொண்டார்? ஹல்லேலூயா. நம்ம கேள்வி எப்படி இருக்குது? நீ எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு கேட்குறோம். அது அல்ல. எப்பொழுது இயேசு உன்னை அழைத்தார், எப்பொழுது இயேசு உன்னை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய குடும்பத்தில் பிரவேசிக்கிறதுக்கு நம்ம அவரை ஏற்றுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை, அவர் நம்மளை ஏற்றுக்கிடணும். ஆமேன். ஆகவே நிறையா வேலையில் தவறான கேள்வி கேட்குறோம். என்னைக்குப்பா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு? என்றைக்கு இயேசு உன்னை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்படி சொல்லும்போது அதில் ஒரு தேங்க்ஸ் கிவிங் வரும். நன்றி ஆண்டவரே. எவரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை என்ன செய்திருக்கிறாராம்? அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாமெல்லாம் என்ன செய்திருக்கிறோம்? அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். எப்படி? அழைப்பை, ஆமேன், இன்விடேஷன் உனக்கு வந்திருக்குது, நீ இதை அக்செப்ட் பண்ணி வந்திருக்கிற. ஆமேன். அழைப்பும் யார் தான் கொடுத்திருக்கிறா? எவர்களை அழைத்தாரோ அவர்களை என்ன செய்திருக்கிறார்? ஹல்லேலூயா. முன்னாடி நம்ம இந்த பகுதியில் இருந்தோம், கோட்டுக்கு இந்த பக்கம் பாவிகளாக இருந்தோம். பாவிகளாக இருக்கும்போதே கிறிஸ்து நம்மை அழைத்தார். இன்றைக்கு இந்த பக்கம் வந்திருக்கிறோம். என்ன வந்திருக்கோம் தெரியுமா? அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய நீதிமான்களாக. இதுதான் நீதிமான்களாக மாற்றுவது. ஹல்லேலூயா. எவர்களை அழைத்தாரோ அவர்களை என்னவா மாற்றி வச்சிருக்கிறாரு? நீதிமான்களாக மாற்றி. பிசாசு சொல்லுவோம் இவெல்லாம் பாவின்னு. ஆமாம், ஆனாலும் என்னுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் பாவம் செய்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய இரத்தத்தினால பிதாவோடு கூடவே ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இவர்களெல்லாம் உனக்கு முன்னாடி எதிரியாக இருந்தாங்க, இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அதுதாங்க நீதிமான்கள் என்று சொல்லும்போது நம்ம நீதி செய்கிறவங்க நினச்சிக்கூடாது.
இப்போது நம்மெல்லாம் ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு வைங்களேன், தைரியம் இருக்கிறவங்க, உணர்வு இருக்கிறவங்க, ஆமாம் சாரி நான் தப்பு பண்ணிட்டேங்கன்னு. தைரியம் இல்லாதவன் பொய் பேசுகிறவன் என்ன தெரியுமா செய்வான்? 1008 கதை சொல்லுவான் அதை மறைக்கிறதுக்கு. எப்படியாவது ஜஸ்டிஃபை பண்ணணும், அநேக காரியங்களை கொடுத்து நம்ம நீதிமான்கள்னு காட்டுவோம். அதை சொல்ல வரல. இது எப்படின்னா, நீங்கள் பாவிகளாக அழைக்கப்பட்டவங்க, நீங்கள் ஏற்றுக்கொண்டபடினால யோவான் 1:12 சொன்னது போல், இன்றைக்கு புத்திர சுவிகாரத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கு யார் எது சொன்னாலும் சரி உன்னைய பற்றி, ஆண்டவருடைய பார்வையில், பிதாவுடைய பார்வையில் நீயும் நானும் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஓகே, அதாயிடுச்சு. இப்போ என்ன செய்து முன்குறித்தார், அழைத்தார், உன்னையனே நீதிமானாகவும் அவருடைய பிள்ளைகளாகவும் மாற்றிட்டார். எதுக்காக அதை செய்தார்? கடைசியாக வாசிங்க. எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ, பார்த்தீங்களா? எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் கடைசியில் எங்கே தான் வராரு? எங்கே வராரு? நீங்கள் மகிமைப்படுத்தப்படுவீங்க. எவ்வளவுதான். ஆகவே உங்களை தெரிந்து கொண்டதும் மகிமைப்படுத்தும்படியா, உன்னை அழைச்சதும் மகிமைப்படுத்தும்படியா, உன்னை நீதிமானன் ஆக்குனதும் மகிமைப்படுத்தும்படியா, இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இப்போ புரியுதாங்களா இயேசுவையே ஏன் அமைச்சாருன்னு? ஏன்னா அவருக்கு ஒருத்தருக்கு தான் தேவனுடைய மகிமை இருக்குது. ஹல்லேலூயா. ஒன்லி காட் அலோன், Jesus alone as the glory of the Heavenly Father. He is the exact representation of His glory. Amen. Hallelujah. அப்போ அந்த மகிமை கொண்டு வர்றதுக்கு அவர் தான் வந்து முன்குறிக்கணும், அவர் தான் அழைக்கணும், அவர் தான் அவருடைய ரத்தத்தினால நம்ம என்ன செய்ய வேணும்? கழுவி நீதிமான்கள் ஆக்கணும். அந்த நீதிமான்கள் ஆக்கினவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தின ஆலயத்தை காட்டிலும் மேலானதாக இருக்கும். ஹல்லேலூயா. சக்கைனா மகிமை ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கினதை காட்டிலும் ஆண்டு சொல்கிறார் பாரு, நீயே என்னுடைய ஆலயமாக இருக்கிற. அந்த ஆலயத்தில் என்ன இருக்குமா? மகிமை மேலானதாக இருக்கும். ஹல்லேலூயா. இது புகை பார்க்குற மாதிரி இல்லை, ஆராதனையில் புகை விடுற காரியமும் இல்லை. ஆமேன். இந்த காலத்துலலாம் ரொம்ப லைட்டு புகைலாம் விட்டுட்டு மகிமை பார்க்க வச்சிடுறாங்க. எப்படியா இருந்தாலும் we don't need to criticize. மகிமை எங்கே தெரியுமா? ஒரு மாற்றம். மகிமை என்ன மாற்றம் தெரியுமா? இயேசுவின் சாயல். ஹல்லேலூயா. இயேசுவின் இன்றைக்கு சபையில் ஒரு மகிமை இறங்குது அப்படின்னா, அல்லது ஒருவன் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்டு இருக்கிறான்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவ சாயலாக மாற்றப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் நீயும் நானும் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் வாசிக்கும்போது நாம் அந்த க்ளோரியை பார்த்துருக்கிறோம். ஆமென். கிறிஸ்மஸ் செய்தி, வார்த்தை மாம்சமாகி நம் மத்தியில் வெளிப்பட்டது. நாம் தேவனுடைய மகிமையை கண்டோம். ஹல்லேலூயா. ஆமாம், அதோட போதுமா? இல்லை, அந்த மகிமையை நாம் சுகந்தரித்து கொள்ள வேணும். ஹல்லேலூயா. இப்போ கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு நோக்கமே நம்ம அந்த மகிமையை பார்க்க வேணும். அப்போ ஆண்டவருக்கு அந்த மகிமை, அந்த உயர்ந்த ஸ்தலம், மனுஷனாக வந்தார், திருப்பியும் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள வேணும். எல்லா மகிமையும் அவர் என்ன செய்தார்? தன்னை வெறுமையாக்கி கீழே வந்தார். பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்குதுல்ல, வெறுமையாக்கி கீழே வந்துட்டு திருப்பி அந்த மகிமை எப்போ வருது தெரியுமா? அவருக்கு நமக்காக மரித்து நமக்காக உயிரோடு கூட எழும்பினார் பாருங்க. அப்போ பிதாவை சொல்கிறார், இவர் என் நேசகுமாரன் மாத்திரமல்ல, இவர் என்னுடைய வலது மாரிசத்தில் என்ன செய்வார்?
உட்காருவார், எல்லாமே அவருக்கு கீழே அதிகாரம் இருக்கும்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. ஸோ மனுஷனாக வந்து மனுஷனுக்கு அந்த மகிமையை கொடுத்து மீண்டுமாய் அந்த மகிமையை எங்கே வச்சுக்கிறாரு? பிதாவின் வலது பாரத்தில் என்ன செய்கிறாரு? வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமேன். அதை யார் பார்க்குறா? முதல்ல ஸ்தேவான் மரிக்கும்போது, அல்லேலூயா, ஸ்தேவான் மரிக்கும்போது, கல்லறிந்து அவரை கொலை செய்யும் போது, அவர் மரித்த தருணத்தில் யாரை பார்க்குறாருன்னு சொன்னால், அந்த அதிகாரத்தை கடைசி வசனத்தில் வாசித்து பாருங்க. அங்கே யார் எப்படி நிற்கிறாங்க? I see heaven open and the Son of Man standing at the right hand of the Father. எங்க பார்க்குறாரு அவரு? ஆமேன். அல்லேலூயா. நான் வந்து இந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கல? தூதர்களுக்கு கொடுக்கல. அவருக்கு கொடுத்ததுக்கு காரணம், he will restore the glory. ஆமேன். என்னுடைய மகிமையை மீட்டெடுத்து கொடுக்க என்னுடைய மகனாகிய, என்னுடைய மகிமையை பிரதிபலிப்படுத்துகிற அவர் ஒருத்தரால் தான் முடியும். அல்லேலூயா. he has come to the right hand of the Father. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் பாருங்க, இப்போ 10 நாள் வேணாம், 5 நாள் நம்ம வெளியில் கார் விட்டு துடைக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் கார் எடுக்கவே முடியாது. அப்படியே டஸ்ட்டு கேக்காட்டம் அமைஞ்சிருக்கும். அதை கிளியர் பண்ணாமல் நீங்கள் எந்த வழியும் பார்க்க முடியாது. இல்லை, ஒரு நாள் கண்ணாடியே நம்ம வச்சுட்டு க்ளீன் பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம முகம் தெரியாது. என்ன தான் தெரியும்? டஸ்ட்டு மட்டும்தான் தெரியும். அதை துடைக்கணும். துடைச்சா நம்மளுடைய முகம் தெரியும். ஆனால் அதே போல தான் மனுஷனுடைய பாவங்களுக்காக எத்தனையோ ஜனங்கள் அந்த விடுதலைக்காக நிறைய பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. சிலரெல்லாம் வந்து பில்லர் செயின்ட்டெல்லாம் இருக்கிறாங்க. ஐயோ, இந்த உலகத்தில் இருந்தால் பாவம் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு 60 அடிக்கு ஒரு பில்லர் கட்டிட்டு அது மேலே ஒருத்தர் உட்காந்துருந்தார், பாவத்திலேருந்து தப்பிச்சிடலான்னு. அங்கேருந்து கீழே போகிறவங்களெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு பொறாமை, ஒரு இச்சை வந்து கீழே இறங்கி வந்த பிறகு சொல்கிறாரு, எங்கே போனாலும் இந்த பாவத்திலேருந்து என்ன செய்ய முடியல? விடுதலை ஆக முடியல. இயேசுவின் ரத்தம் மாத்திரமே நம்மை கழுவி சுத்திகரித்து பிதா கொடுத்த மகிமையை நம்மை காண செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமேன். இல்லை, நம்மெல்லாம் ஆண்டவர் ஒரு இமேஜாக ஒரு 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 கல்லுக்குள்ளே வச்சுருக்கிறாருன்னா, இப்போது ஒரு சிற்பி வந்து அந்த இமேஜை வெளியில் கொண்டு வரணும்னு வச்சுக்கிடுங்க, என்ன செய்யணும்? வேண்டாததை முதல்ல வெட்டி எடுக்கணும். அந்த உருவத்துக்கு தேவையில்லாத கற்கள் எல்லாம் இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் வெட்டி எடுக்கும்போது தான் அந்த உண்மையான இமேஜ் வெளியில் வரும் அந்த பாறையிலேருந்து. ஆமேன். அதுதான் கர்த்தரும் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். அவருடைய மகிமையை எப்படி வெளியில் கொண்டாடுறாருன்னா, நம்மகிட்ட இருக்க தேவையில்லாத பலவீனங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அந்த மகிமையை என்ன செய்கிறாரு? திருப்பி அந்த சாயலை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் இதோடு கூட நம்மளை விட்டு வைக்கலைங்க. அவர் பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறார் இல்லையா? ரெவலேஷன் 21 சொல்லப்பட்டிருக்குது இல்லை? 3:21 வாசிங்க. லவேதிக்கே சபையில் சொல்லும்போது ஒரு வசனம் சொல்கிறார் இல்லையா? ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. லவேதிக்கே பாருங்க, புரியுதுங்களாங்க? அப்போ ஆண்டவர் நம்மளை எந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு விரும்புகிறார்? பிதாவானவர் எங்கே கொண்டு வரணும்னு? மகிமை உள்ள இடத்துல, நம்முடைய பிரதான ஆசாரியர் உட்கார்ற இடத்துல. ஆமேன். ஒரு காலத்தில் கிட்டையே போக முடியாது. இன்னைக்கு யாரோடு கூட ஜெயம் கொள்ளுகிறவன் யாரோடு கூட உட்கார முடியும்? அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படியாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ரட்சிப்பை. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அவர் எங்கே உட்கார்றாரோ பிதாவின் வலது பாரிசத்தில்,
அது தூதர்களுக்கு கொடுக்கல, அவருக்கு மாத்திரம்தான் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவருடைய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மேற்கொண்ட ஜனங்களுக்கு என்ன கொடுக்கப்படுது? அப்போ உன்னுடைய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எங்கே முடியுது தெரியுமா? பிதாவின் வலது பாரசத்தில் முடியுது. அல்லேலூயா. எங்கே முடியுது உன்னுடைய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனு? He is seated at the right hand of the Father. அன்று சொல்கிறாரு, நீங்களும் என்னோடு கூட எங்கே உட்காரணும்? தரையிலையா? அல்லேலூயா. We share the glory of the Heavenly Father through Jesus Christ. அல்லேலூயா. பிதாவின் மகிமையை இயேசுவோடு கூட சேர்ந்து நாமும் அதை அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எதுக்குடா ஆண்டவர் கீழே வந்தார் அப்படின்னா, முதல்ல மகிமையை தர்றதுக்கு. அந்த மகிமையை தர்றதுக்காக என்னெல்லாம் பண்ணாருன்னு இப்போ வாசிச்சோம். நம்ம முன்குறித்தார், அழைத்தார், நீதிமான்களாக்குறார், மகிமைப்படுத்திட்டார். அதோடைய விளைவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு அவர் அந்த மாட்டுத் தொழுவத்தில் கீழே இறங்கினதுனால நீயும் நானும் பிதாவின் வலது பாரிசத்தில் அமரும்படியான ஸ்லாக்கியத்தை நமக்கு இந்த கிறிஸ்மஸ் கொடுக்குதுங்க. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய தியாகம் பார்த்தீங்களா? யூ அண்ட் ஐ வில் நெவர் கோ அண்ட் சிட் தேர். ஆமேன். நம்ம உட்கார முடியாது, நம்ம வெறுமையாக்க முடியாது. ஆனால் பிதாவின் மகிமையை நமக்குள்ளாக கொண்டு வர வேண்டும்னா அவர் அவ்வளோ பெரிய அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் சகித்து தான் அந்த மகிமையை நமக்கு கொடுக்க முடிஞ்சுது. ஏன்னா அவ்வளோ பெரிய பாவங்களை நம்ம செஞ்சுருக்கிறோம். அதுதான் ஐசையா சொல்லும்போது தான் சொல்கிறார். ரொம்ப அவர் வெரி ஸ்ட்ராங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாருங்க. யுவர் ஹோலினஸ் இஸ் லைக் அ ஃபில்தி ரேக்ஸ்ன்றாரு. அதுக்கு அழுக்கான கந்தைகள் அப்படின்னாக்கா அது பெண்கள் உபயோகப்படுத்துகிற ஒரு கிளாத்துக்கு அதுதான் கரெக்டான மீனிங். நோபடி கேன் டச் இட் பேக். உன்னுடைய பரிசுத்தம் அந்த நிலைமையில தான் இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? உறைந்த பனியை போல வெண்மையாக்கி பிதாவின் வலது பாரத்தில் அமர செய்கிறார். கடைசி ஒரு வசனம் வாசிப்போம், ஏன்னா 11 மணிக்கு நமக்கு கொடுக்கணும். ஓகே, 21வது வசனம் வாசிங்க ரெவலேஷனில். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கடைசி அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். ரெவலேஷனில் முடிச்சிருவோம். 21ஆம் அதிகாரத்தில் 21 3 4 வாசிங்க. சீக்கிரம் குயிக்காக வாசிங்க. கேளுங்க. பரலோகத்தில் ஒரு பெரிய சத்தம் வருது. தேவன் அவர்கள் மத்தியிலே வாசமாக இருப்பார். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு நாளும் ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தத்தையோ மகிமையோ குறைச்சிக்கிட முடியாது. ஈவன் இஃப் he wants to, he cannot. ஆண்டவரே விருப்பப்பட்டாலும் முடியாத ஒரு காரியம் அது. ஏன்னா அவருடைய தன்மை அது. பரிசுத்தமும் மகிமையும் ஆண்டவர் எல்லளவும் குறைச்சிக்கிட முடியாது. அதனால் நமக்கு அந்த மகிமையை தந்து நம்மளை மேலே உயர்த்திட்டார். அல்லேலூயா. அவருக்கோடு கூட உட்காரும்படியாக. ஆமென். அல்லேலூயா. அந்த ஸ்தானத்துக்கு நம்மை உயர்த்தும்படியாக ஆண்டவர் சொல்ல பெரிய வாய்ஸ் வருது. அதில் ஆண்டவர் நம்மோடு கூட என்ன செய்வாராம்? உட்காருவார். நாம் ஆண்டவரோடு கூட இருப்போம். ஆண்டவர் நீங்கள் என்னுடைய ஜனங்கள்னுவார். நாம் அவரே தேவன்னு சொல்லுவோம். அதோடு கூட என்ன செய்வார்? ஈவில். ஆமென். அல்லேலூயா. அங்கே எந்த அழுக மூஞ்சிக்கும் இடம் கிடையாது. எவ்வளோலாம் அழுகணுமோ இங்கேயே அழுதுட்டு வா. அங்கே நீ அழுக முயற்சி செய்தாலும் ஆமென், உன்னால என்ன செய்ய முடியாது? அழ முடியாது. அடுத்தது சீக்கிரம் வாசிங்க. ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, எப்போ பார்த்தாலும் கோபம், மண்டவலி, அடுத்தவனை பாதிக்கிறது, எங்கேயோ இருக்கிற டென்ஷனெல்லாம் கொண்டாந்து இங்கே வீட்டில் விடுறது, இதெல்லாம் அங்கே இருக்காது. ஆமேன்.
பெண்கள் எல்லாம் அல்லேலியா சொல்கிறாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்கள் உள்ளத்தில் இன்னும் அழுதுட்டா இருக்காங்க. ஓகே, அடுத்தது வாசிக்க, சீக்கிரம் வாசிக்க. துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் என்ன செய்ய. ஆமேன், அல்லேலூயா. எல்லாத்தையும் பெட்டிக்குள்ளே வச்சுட்டு போயிடணும். அதனால தான் அவ்வளோ மண்ணு கட்டி மூடுறது. அல்லேலூயா, ஆமேன். அந்த மகிமை வரும்போது ஆதாமுக்கு என்ன மகிமையை கொடுத்தாரோ அவனுக்கு ஒரு வியாதியும் வருத்தமும் வேதனையோ பசியோ பஞ்சமோ கிடையாது. அல்லேலூயா, ஆமேன். நான் கூட சில வேளையில் ரொம்ப துக்கமாயிடுவேன். அங்கே பசி இருக்காது, தாகம் இருக்காது எனக்குள்ள. அடப்பாவமே, சோறு போட மாட்டாங்களோ, எப்போதும் அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிட்டுக்கணுமா அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் அதுக்குன்னே மூல பாஷையெல்லாம் போய் படித்த போது தான் தெரியுது, அங்கே பசி இல்லாமல் இருக்க மாட்டிங்களாம். அப்படின்னா அவ்வளோ இருக்கணுமா, சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம என்னதுன்னா உதடுகள் இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூட என்ன செய்ய முடியும், ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் கேட்கும் போது எப்படி கேட்குறீங்க தெரியுமா? பாஸ்டருக்கு மட்டும் தான் சாப்பாட்டு மேலே ஆசை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன் சொல்ல வரேன்னா, அந்த மகிமை வரும்போது அதில் ஒரு பூரணம், அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு சமாதானம், அதில் ஒரு அதிகாரம், அதில் ஒரு வல்லமை. அப்போ தான் அந்த வல்லமையும் அதிகாரம் அவரோடுக்குள்ளே உட்காரும்போது தான் தூதர்கள்லாம் லைனாக வருவாங்க, நம்ம நியாயம் தீர்க்க போகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமானது அல்லங்க. அல்லேலூயா. பிதாவுக்கு இணையாகன்னு சொல்லக்கூடாது, தன்னுடைய குமாரனுக்கு இணையாக அவருடைய கிருபையினால் நம்ம உயர்த்தப்படுகிறோம். அல்லேலூயா. இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீசஸ். அது மாதிரி ஸ்தானத்தை சொல்லுகிறேன். வி ஷுட் நாட், அது தேவதூஷணம் ஆகிடும். இயேசுக்கு இணைன்னு அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, உயர்த்துகிறார். அல்லேலூயா. தேவ சாயலும் தேவனுடைய மகிமையும் நம்மிலே மீட்டெடுக்கும்படியாகவே தன்னுடைய மகிமையை பெற்றுக்கொண்ட ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், நன்றி சொல்லுவோம். ஏன் இப்போ எல்லாருமா அல்லேலூயா. என்னங்க உங்களுடைய மகிமை ஆண்டவருடைய எவ்வளோ பெரிய காரியத்துக்கு 4 கைத்தட்டல். நல்லது, சந்தோஷமாக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதில் ஒரு பங்கு தாங்க இது நம்மை மகிமைக்கு நேராய் வழி நடத்துகிற காரியங்களில் ஒன்று இது. அல்லேலூயா. என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்க. இதை நினைவு கூறும்படியெல்லாம் நம்ம எதை நினைவு கூறுவோம் தெரியுமா? அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாய், அவர்களோடு கூட பாடுகளை அனுபவிக்கிற நாம் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தர் அந்த நாளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. காட்டி கொடுக்கப்பட்ட அன்று அப்பத்தை எடுத்துப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி பூசியுங்கள், இந்த உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம் என்றார். அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள். கரங்களை வைத்து எல்லாரும் சொல்லுங்கள், என்னை முன்குறித்தபடினால உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வாய்களை திறந்து, என்னை முன்குறித்தீரே அதற்காக ஸ்தோத்திரம். என்னை அழைத்தீரே உமக்கு நன்றி. ஆவியானவரே, அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள உதவி செய்தீரே உமக்கு நன்றி. என்னை நீதிமான் ஆக்கினீரே, கழுவி சுத்திகரித்தீரே, மறுரூபமாக்கி இருக்கிறீரே, பெரிய ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறேன் உமக்கு நன்றி. இந்த உலகத்துக்கு வந்து ஆண்டவரே தாழ்வான இடத்துக்கு வந்து எங்களை உயர்வான இடத்துக்கு கொண்டு செல்ல கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய சரீரத்துக்கு அடையாளமாக பிக்கப்பட்ட இந்த அப்பத்துக்காக ஸ்தோத்திரம். இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்துக்காக அடையாளமாக சித்தப்பட்ட ஆண்டவரே ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த திராட்சை ரசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை உட்கொள்ளுகிற நம்முடைய பிள்ளைகள் என்றைக்கும் ஆண்டவரே பயத்தோடும் நடுக்கத்தோடும் நன்றி உள்ள இருதயத்தோடும் உம்மோடு கூட ஒப்புரவாகி அந்த மகிமை அடைய கர்த்தர் உதவி செய்வீராக. துதிகன மகிமை ஆசந்த இயேசுவின் நாமத்து பிதாவே.
வீசுவதோ கல்வாரி மாமழையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே கண்ணில் நீர் வழிந்திடுதே என் மீட்பர் இயேசுவதோ என் மீட்பர் இயேசுவதோ எருசலேமின் வீதிகளில் இரத்தவெள்ளம் கோலமிட ஓ எருசலேமின் வீதிகளில் இரத்தவெள்ளம் கோலமிட திருக்கோல நிந்தனையா ஒரு குலைந்து சென்றனரே ஒரு குலைந்து சென்றனரே கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே நீ வழிந்திடுதே எந்த மீட்பர் இயேசுவதோ எந்த மீட்பர் இயேசுவதோ. தேவ பிள்ளைகளே, உம்மை மகிமை அடைய செய்யும்படியாய், இழந்து போன மகிமை உனக்கு கொடுக்கும்படியாய் உன்னை முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சாதாரணமாக இல்லை, ஏதோ ஒரு வார்த்தையில் இல்லை, கல்வாரியில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து நமக்கு அந்த மகிமையை திருப்பி கொடுத்திருக்கிறார். நம்ம பாவம் செய்ததுனால என் தேவன் பெரிய கிரியத்தை செலுத்த வேண்டியதாக மாறிட்டு அதை நம்ம கனப்படுத்துவோம். எங்களை மன்னித்தீரே, அதற்காக மக்கு நன்றி. எங்கள் கழுவினீரே மக்கு நன்றி. மீண்டுமா இந்த பாவம் செய்யாதபடிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பலன் தருகிறபடினால, கிருபை தருகிறபடினால மக்கு நன்றி. இந்த அப்பத்தை ஆசீர்வதி மேகபத்து உட்கொள்வோம். ஆண்டவர் இன்றைக்கு ஒப்புரவாகும்படியாக கர்த்தர் நம்மோடு பேசினார். நான் பிதாவோடு கூட உன்னை ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறேன். பிதாவுடைய மகிமையிலே நீ வசிக்கும்படியாக, பிதா உன்னிலும் நீ பிதாவிலும் வசிக்கும்படியாக நான் உனக்கு மீண்டுமா இந்த மகிமையை தந்திருக்கிறேன். ஆமாண்டவரே, நாங்கள் அதை கனப்படுத்துகிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாள் அந்த மகிமை இழந்து போகாதபடி ஆவியானவர் எங்களை நிலைப்படுத்துவீராக. உம்முடைய ரத்தத்துக்கு அடையாளமுக்கு இந்த திராட்சரசத்தை ஆசீர்வதி. ஏகபித்து அருந்துவோம். நன்றி தகப்பனே. பிதாவே, உமக்கு நன்றி. உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய ஒருவரையே எங்களுக்கு நீர் அனுப்பினீர். அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் தியானிக்க உம்முடைய வாஞ்சையை, உம்முடைய ஆண்டவரே மகிமையை நாங்கள் வளர கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. இந்த வேளையில் நாங்கள் மிஷினரி ஆஃபரிங்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் எடுத்து வச்சுடுங்க ஆண்டவர். இந்த நாட்களில் அநேக சபைகளை நாங்கள் தாங்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், திக்கற்றவர்கள் விதவைகளை நாங்கள் ஆதரிக்கணும். இந்த கிறிஸ்மஸ் ஆண்டவர் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நீர் குமாரனை கொடுத்தீர். உன்னுடைய அன்பை அநேகரோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. துதிகன மகிமையாக சந்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவசியம் சகல மறவாது. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமும் இன்று சதா காலம் இருப்பதாக. வாழ்த்தி கடன் சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.